5 first sum right circular cone இருக்கு. அந்த right circular coneோட height வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 15 cm கொடுத்திருக்காங்க. அதோட diameter 16 cm. அதோட curved surface area என்னன்னு ஃபைண்ட் பண்ணனும். curved surface areaக்கு ஃபார்முலா pi r l. pi ஓட வேல்யூ தெரியும், r ஓட வேல்யூ diameter 16 cm, r அப்படிங்கிறது half of the diameter, அப்போ 8 cm நமக்கு கிடைக்கும். l அப்படிங்கிறது slant height ஓட வேல்யூ நமக்கு தெரியாது. slant heightக்கு ஃபார்முலா l is equal to square root of r squared plus h squared equal to r squared na 8 squared plus h squared 15 squared equal to square root of 64 plus 225. அப்போ l is equal to square root of 64 plus 225 289. 289 17 into 17 289. L is equal to square root of 17 squared. Square root cancel ஆனா நமக்கு L ஓட வேல்யூ 17 cm கிடைக்கும். இப்போ curved surface of a cone pi into r value 8 into slant height 17 into 8 7 8s are 56 remaining 5 1 8s are 8 plus 5 13. The curved surface area equal to 136 pi centimeter squared. Second sumல என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெண்டு solid hemispheres இருக்கு. அந்த ரெண்டு solid hemisphere ஓட base radius வந்து r. இது நம்ம என்ன பண்றோம்னா join together ரெண்டையும் ஒண்ணா சேர்க்க போறோம். இப்படி சேர்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு ஸ்பியர் கிடைக்கும். இதோட curved surface area தான் கேக்குறாங்க. ஸ்பியர் ஓட curved surface area 4 pi r squared square units. Third sumல right circular cone ஓட radius and slant height கொடுத்திருக்காங்க. Radius r equal to 5 cm, slant height 13 cm. இதோட height என்னன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணனும். According to Pythagoras theorem, L squared equal to r squared plus h squared. இப்போ h ஓட வேல்யூ தான் நமக்கு வேணும். இப்போ r இந்த சைடு கொண்டு வந்தோம்னா h squared equal to L squared minus r squared. L ஓட வேல்யூ 13 squared, r ஓட வேல்யூ 5 squared. 13 into 13 169 minus 5 5s are 25. 169 minus 25 144. இப்போ h squared equal to 144. 144 அப்படின்னா எப்படி எழுதலாம்? 12 12s are 144. h squared equal to 12 square. Square get cancelled. அப்போ h is equal to 12 cm அப்படி தான் கோனோட height. Fourth sumல obtained cylinder and original cylinder இது ரெண்டுக்கு இடையிலான ரேஷியோ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு சிலிண்டர் கன்சிடர் பண்ணலாம். இந்த சிலிண்டரோட ரேடியஸ் r, அதனோட ஹைட் வந்து h. இது வந்து ஒரிஜினல் சிலிண்டர். இதுல இருந்து நம்ம ஒரு நியூ சிலிண்டரை அப்டைன் பண்றோம். அப்டைன்ட் சிலிண்டர். அதுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்கன்னா ரைட் சர்க்குலர் கோன் இஸ் halved. The base of a right circular cylinder is halved. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதோட ரேடியஸை வந்து half பண்றாங்க. And keeping the same height. அப்போ height வந்து சேமாக தான் இருக்கு. Then the ratio of the volume of the cylinder thus obtained to the volume of original cylinder isன்னு கேட்குறாங்க. இப்போ என்னன்னா obtained cylinderோட ரேடியஸ் மட்டும் நம்ம half-ஆ ரெடியூஸ் பண்ணுறோம், ஆனால் அதே சேம் ஹைட்டை தான் மெயின்டைன் பண்ணுறோம். இது ரெண்டுக்கு இடையில இருக்கிற ரேஷியோ. Volume of cylinder is formula pi r squared h. இந்த obtained cylinderோட radius என்ன இருக்கு நமக்கு r divided by 2 இருக்கு. அப்ப r divided by 2 the whole square divided by original cylinderோட value pi r squared h which is equal to pi into r squared 2 square பண்ணா 4 h divided by pi into r squared into h. Pi get cancelled, r squared cancelled, h cancelled. Remaining நம்ம என்ன இருக்கும் 1 by 4 divided by 1 which is equal to 1 by 4 அப்படிங்கிறதா ratio, volume ratio. Fifth sum, total surface area of a cylinder whose radius is 1 by 3 of its height.
ரேடியஸ் வந்து என்னென்னா அதோட ஹைட்டில் 1/3 ஹைட்டை நம்ம ஹெச்னு எடுத்துட்டோம்னா அதோடைய ரேடியஸ் 1/3 ஆஃப் இட்ஸ் ஹைட். இப்போ இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணணும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா 2πr into h plus r, 2 into pi into r வேல்யூ h divided by 3, h plus h divided by 3, 2 into pi into h by 3. இங்கே டினாமினேட்டர் ரெண்டுக்கும் சேமாக இல்லை, அதனால் நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். இங்கே 1 இருக்கிறதா கன்சிடர் பண்ணிட்டு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 3h divided by 3 plus h by 3 கிடைக்கும். இப்போ நமக்கு டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நியூமரேட்டர் ரெண்டையும் ஆட் பண்ணலாம். 2π h by 3 into 3h plus h divided by 3 is equal to 2π into h by 3 into 3h plus h equal to 4h divided by 3. 2 4s are 8 pi h into h squared divided by 3 3s are 9 square unit is the total surface area of the cylinder. Sixth problem, hollow cylinder கொடுத்திருக்காங்க. First என்ன சொல்லியிருக்காங்க, sum of external and internal radius r plus r is equal to 14 cm and width is equal to 4 cm. width நம்ம என்ன சொல்லலாம், external radius minus internal radius னு சொல்லலாம். width is equal to capital R minus small r which is equal to 4 cm. If its height is 20 cm, height is 20 cm. இப்போ நம்ம valuum of the material find பண்ணணும். Valuum of the cylinder is, valuum of the hollow cylinder is pi into r squared minus r squared into h. இங்கே நமக்கு a squared minus b squared ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இதுக்கான ஃபார்முலா a plus b into a minus b. இப்போ இங்கே எப்படி வரும், r squared minus r squared equal to r plus r into r minus rனு எழுதலாம். இப்போ pi into r plus r into r minus r into h, pi into r plus r ஓட வேல்யூ 14 cm, r minus r ஓட வேல்யூ 4 cm into height 20 cm. இப்போ 14 into 4, 4 4s are 16, remaining 1, 1 4s are 4 plus 1, 5 56, 56 into 20, 0, 6 2s are 12, remaining 1, 5 2s are 10, 10 plus 1, 11. But volume is equal to 1120 pi centimeter cube. Seventh sum, if the radius of the base of the cone is tripled, இதோட radius வந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா tripled and height is doubled, then the volume is, volume of the cone is equal to 1/3 pi r squared into h, 1/3 into pi, r ஓட value 3r the whole squared, h க்கு பதிலாக 2h எழுதுவோம். 2h is equal to 1/3 into pi into 3 squared 9 r squared into 2 into h. 9 2s are 18. remaining நமக்கு என்ன இருக்கும், 9 2s are 18, அது போக remaining 1/3 pi r squared h ன்னு கிடைக்கும். இப்போ 18 into volume of the cone நமக்கு கிடைக்குது. அப்போ இது என்ன ஆகுதுன்னா made 18 times. Next sum, total surface area of a hemisphere. Total surface of a hemisphere எவ்வளோ, 3 pi r squared is how many times the square of radius. Square of radius ஓட how many times கேட்குறாங்க. இப்போ ஃபார்முலா பார்த்தாலே சொல்லிடலாம் 3 pi times. Ninth sum, ஒரு சாலிட் ஸ்பியர் இருக்குது, அதோடைய ரேடியஸ் x சென்டிமீட்டர். அதை நம்ம என்னவா மெல்ட் பண்ணுறோம் அப்படின்னா
ஒரு சாலிட் கோனாக மெல்ட் பண்ணுறோம். சாலிட் கோன் ஆஃப் சேம் ரேடியஸ்லேயே நம்ம மெல்ட் பண்ணுறோம். த ஹைட் ஆஃப் த கோன் இஸ், அப்போ கோனோட ஹைட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணோம். இப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கோன். Volume of sphere is equal to volume of cone. Volume of sphere formula 1/3 pi r cube. Here r ஓட வேல்யூ என்ன x, அதனால இங்கே x cube எழுதிக்கலாம், which is equal to volume of cone. Formula 1/3 pi r squared into h. இங்கேயும் r ஓட வேல்யூ என்ன, நமக்கு x தான் இருக்குது, அதனால x squared. 3 get cancelled, pi cancelled. ரிமைனிங் என்ன இருக்கும், 4x cube இருக்கும், இங்கே x squared into h இருக்கும். இது 4x squared into x squared into h எழுதலாம். x squared கேன்சல் ஆயிடும். இப்போ நமக்கு h ஓட வேல்யூ எவ்வளோ கிடைக்குன்னா 4x சென்டிமீட்டர் கிடைக்கும். நெக்ஸ்ட் சம், ஒரு ஃப்ரஸ்டம் இருக்குது. ஃப்ரஸ்டமோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 8 சென்டிமீட்டர் அண்ட் 20 சென்டிமீட்டர். அதோட ஹைட் 16 சென்டிமீட்டர். இதோட வேல்யூம் எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ணும். வேல்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம் ஃபார்முலா v is equal to 1/3 pi into h into r squared plus r squared plus r into r. 1/3 pi into h ஓட வேல்யூ 16 into capital R squared 20 squared plus small r squared 8 squared plus r into r 20 into 8 equal to 1/3 pi into 16 into 20 squared 400, 8 squared 64, 20 into 8 160. 1/3 pi into 16 into 400 plus 64 plus 160. இதெல்லாம் ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 4, 12, remaining 1, 624 கிடைக்கும். இது 3 டேபிளில் அடிக்கும்போது 308 கிடைக்கும். இப்போ 308 into 16, 48, 18, 308, 8, 2, remaining 1, 9. சாரி, இந்த இடத்துல நமக்கு 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 208 கிடைக்கும். இப்போ இங்கே 208 into 16, 6 டைம்ஸ் போட்டால் 48, 12, 208 ஆட் பண்ணால் 8, 12, 3, 3. வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 3328 pi சென்டிமீட்டர் கியூப். 11th ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு செட்டில் கார்க் இருக்குது. செட்டில் கார்க் அப்படிங்கிறது எந்த 2 ஷேப்போட காம்பினேஷனு கேட்குறாங்க. இது வந்து ஒரு ஃப்ரஸ்டம், அது கூட மேலே ஒரு ஹெமிஸ்பியர் ஆட் பண்ணால் தான் நமக்கு வந்து ஒரு செட்டில் கார்க்கோட ஷேப் கிடைக்கும். அப்போ இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஹெமிஸ்பியர் அண்ட் frustum of a cone. Next problem, a spherical ball of radius r1. ஒரு spherical ball இருக்குது, அதோட radius r1. அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மெல்ட் பண்ணுறாங்க. மெல்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா to make 8 new identical balls. இப்போ ஒரு பாலை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 8 பாலாக வந்து மேக் பண்ணுறாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 பால்ஸாக மேக் பண்ணுறாங்க. ஈச் ஆஃப் ரேடியஸ் இஸ் r2. இது எல்லாத்தோட ரேடியஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா r2 சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த கொஷினில் என்ன ஃபைன் பண்ணணும்னா r1 is r2 வந்து ஃபைன் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஆல்ரெடி இருக்கிற வால்யூம் ஆஃப் original sphere is equal to 8 new obtained sphere value. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ஒரிஜினல் ஸ்பியரோட வேல்யூமும் நம்ம நியூவாக அப்டைன் பண்ணியிருக்க 8 ஸ்பியரோட வேல்யூமும் ஈக்குவலாக இருக்கும். ஸ்பியர் வேல்யூமுக்கு ஃபார்முலா 4/3 pi r cube. இங்கே ஆரோட வேல்யூ r1, அதனால் r1 cube is equal to 8 into 4/3 pi into r2 cube.
4/3 cancel ஆயிரும். pi get cancel. Remaining r1 cube is equal to 8 into r2 cube. நம்ம என்ன இங்கே இருக்க r2வை இந்த கீழே கொண்டு வந்தோம்னா r1 cube divided by r2 cube is equal to 8 divided by 1. 8 எப்படி எழுதலாம்? 2 into 2 into 2 எழுதலாம். 1 எப்படி எழுதலாம்? 1 into 1 into 1. இப்போ r1 cube divided by r2 cube is equal to 2 cube divided by 1 cube. Cube எல்லாம் cancel. இப்போ remaining நமக்கு என்ன கிடைக்குன்னா r1 divided by r2 is equal to 2 divided by 1. Next problem என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சிலிண்டர் இருக்குது. அந்த சிலிண்டரோட பேஸ் ரேடியஸ் 1 cm, அதோட ஹைட் 5 cm. இதிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கிரேட்டஸ்ட் ஸ்பியரை கட் பண்ணி எடுக்கிறாங்க. இப்படி கட் பண்ணி எடுக்கிற இந்த கிரேட்டஸ்ட்டு ஸ்பியரோட வேல்யூம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதோட ரேடியஸ் 1 cm, இங்கேயும் நமக்கு ரேடியஸ் என்ன தான் கிடைக்கும்? 1 cm தான் கிடைக்கும். அப்போ வேல்யூம் ஆஃப் ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு 4/3 pi r cube. Here r value is 1. இப்போ 1 cube, 1 cube பண்ணால் 1 தான். 4/3 pi into 1. 1ஆல் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் கிடைக்கும். அப்போ நமக்கு வேல்யூம் என்ன கிடைக்கும்னா 4/3 piன்னு கிடைக்கும். 14th சம்மில் ஒரு கோணை நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த கோனோட ரேடியஸ் r1 யூனிட்ஸ், அதோட ஹைட்டு ஹோல் ஹைட் வந்து என்ன சொல்லலாம்னா h1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃப்ரஸ்டம் வந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த ஃப்ரஸ்டமோட இதில் வந்து ஃப்ரஸ்டம் வந்து ஒரு பார்ட்டாக இருக்குது. இந்த ஃப்ரஸ்டமோட ரேடியஸ் r2, இதோடைய ஹைட் வந்து h2. நம்ம கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா r2 is r1 எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதில் வந்து 2 ட்ரையாங்கிள் இன்வால்வ் ஆகிருக்கு. ABCDE 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ABE இந்த ட்ரையாங்கிள் எதுக்கு சிமிலராக இருக்குன்னா ABC ட்ரையாங்கிளுக்கு சிமிலராக இருக்கும். AD அப்படிங்கிறது என்னென்னா h1. அடுத்து AB நமக்கு தெரியாது. இந்த இடத்துல AB நமக்கு தெரியாது. அதாவது இது ஹோல் ஹைட் h1, இதில் பாதி h2. அப்போ இந்த இடத்துல இருக்கிற ஹைட் வந்து நமக்கு என்ன கிடைக்குன்னா h1 மைனஸ் h2ன்னு கிடைக்கும். இப்போ இங்கோ h1 மைனஸ் h2. DE r1, BC r2. சரிங்களா? இப்போ இதோட சைட்ஸ் எல்லாமே சைட்ஸோட ரேஷியோ ஈக்குவலாக இருக்கும். என்னென்னா AD divided by AB is equal to DE divided by BC. AD வந்து என்ன? h1. h1 divided by AB h1 minus h2 is equal to DE r1 BC r2. கொஷின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? h1 is h2 equal to 1:2ன்னு கொடுத்துருக்காங்க. சாரி, h2 is h1 is 1:2. h2 is h1 is equal to 1:2. இப்போ h2ஓட வேல்யூ 1, h1ஓட வேல்யூ 2. இப்போ இதை இங்கே அப்ளை பண்ணோன்னா h1க்கு பதிலாக 2 divided by h1 minus h2. 2 minus 1 is equal to r1 divided by r2. 2 divided by 2 minus 1, 1 is equal to r1 divided by r2. ஆனால் நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? r2 r1ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதோட ரெசிப்ரோக்கல் r2 divided by r1 is equal to 1/2. இப்போ இதுக்கான ரேஷியோ 1:2. நெக்ஸ்ட் ப்ராப்ளமில் the ratio of volumes of cylinder, cone and sphere. cylinder, cone, sphere இது மூணோட வேல்யூம் ரேஷியோ வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இஃப் ஈச் ஹேஸ் த சேம் டயாமீட்டர், இது எல்லாத்தோட டயாமீட்டரும் சேமாக இருந்துச்சுன்னா அதோடைய ரேடியஸும் நமக்கு எப்படி இருக்கும்? சேமாக தான் இருக்கும் இல்லைங்களா? அப்போ எல்லாத்தோட ரேடியஸும் நம்ம ஆர்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் சேம் ஹைட், இப்போ இதோட ஹைட் எல்லாமே சேம். இது ஹெச், இந்த கோனோட ஹைட்டும் ஹெச்.
இப்போ இதோட வால்யூம் ரேஷியோ ஃபைண்ட் பண்ண போகிறோம். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் pi r squared h, வால்யூம் ஆஃப் கோன் 1/3 pi r squared h, வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 4/3 pi r cube. இங்கே கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, சேம் டயாமீட்டர் அண்டு ஹைட். டயாமீட்டர் அண்ட் ஹைட் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டயாமீட்டர்னால் 2r இஸ் ஈக்குவல் டு ஹைட். இப்போ ஹெச் வர இடத்துலலாம் நம்ம 2rனு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ pi into r squared into 2r, 1/3 pi into r squared into 2r, 4/3 pi r cube. Pi into r squared into r cube into 2 is 1/3 pi into r squared into r cube into 2 is 4/3 pi r cube. pi r cube எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் நமக்கு 2 is 1 2s are 2, 2/3 is 4 is 3 கிடைக்கும். இது கீழே டினாமினேட்டரில் இது ரெண்டுக்கும் 3 இருக்குது, இங்கே 3 இல்லை, அதனால் 3ஆல் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணலாம். பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 6/3 is 2/3 is 4/3 கிடைக்கும். 3 எல்லாமே கேன்சல் ஆகிரும். இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும், 6 is 2 is 4 இருக்கும். இப்போ v1 is v2 is v3 equal to, இதெல்லாம் எதால் டிவைட் பண்ணலான்னா 2ஆல் டிவைட் பண்ணலாம். எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகும். இது 3 times, 1 time, இது 2 time. அப்போ இதுதான் வேல்யூம் ரேஷியோ.